பல்லடம் திருப்பூர் மெயின் ரோட்டிலிருந்து வெறும் அரை கிலோமீட்டர் தொலைவில் டிடிசிபி அப்ரூவலுடன் அனைத்து பாதுகாப்பு அம்சங்களும் நிறைந்த கேட்டட் கம்யூனிட்டி வெற்றிவேல் அவென்யூ. வாயை கொடுத்து மாட்டிக்கொண்ட கார்த்தி. நடிகர் கார்த்தியின் 27வது படம் மெய்யழகன். பிரேம்குமார் இயக்கி கோவிந்த் வசந்தா இசையமைப்பில் உருவான இந்த படம் செப்டம்பர் 27ஆம் தேதி வெளியாக உள்ளது. படம் வெளியாக 2 நாளே இருப்பதால் படத்தின் ப்ரமோஷன் வேலைகள் படு பிஸியாக நடந்து வருகிறது. இந்த படம் ஒரே நேரத்தில் தமிழ், தெலுங்கு என 2 மொழிகளிலும் வெளியாக உள்ளது. தெலுங்கில் இந்த படத்திற்கு சத்யம் சுந்தரம் எனவும் பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹைதராபாத்தில் நடந்த ப்ரமோஷன் நிகழ்ச்சிகள் தொகுப்பாளினி கார்த்தியிடம் உங்களுக்கு லட்டு வேணுமா என்று கேட்டு உள்ளார். அதற்கு கார்த்தியோ இப்பொழுது லட்டு குறித்து பேச வேண்டாம், அது சென்சிட்டிவான விஷயம் என்றும் கூறியிருக்கிறார். இதை கேட்டு அரங்கில் இருந்த பலர் கைத்தட்டி சிரித்துள்ளனர். நடிகர் கார்த்தியின் இந்த நக்கல் பேச்சை கண்டித்து ஆந்திர துணை முதலமைச்சரும் நடிகருமான பவன் கல்யாண் சினிமா நிகழ்வில் லட்டு வைத்து கிண்டலடித்து பேசுகிறார்கள், இது சென்சிட்டிவான விஷயமா, ஒருபோதும் அப்படி சொல்லாதீர்கள் என்று நடிகர்களுக்கு மரியாதை நான் கொடுக்கிறேன், ஆனால் சனாதன தர்மம் என வரும்பொழுது பேசும் வார்த்தையை 100 முறை யோசித்து பேச வேண்டும் எனவும் கண்டித்து உள்ளார் பவன் கல்யாண். இந்த விஷயம் இணையத்தில் பூதாகரமானதை தொடர்ந்து நடிகர் கார்த்தி தனது எக்ஸ் தளப்பக்கத்தில் பகிரங்க மன்னிப்பு கோரியுள்ளார். உள்ளது உள்ளபடி, உண்மையின் குரலாய், நிகழ்வுகளின் ஒளியாய், டிஜிட்டல் வாய்ஸ் தமிழ்.